தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு சராசரியாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட 940 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிகிட்ருக்கு. இந்த ஆண்டு சராசரி மழையில் கிட்டத்தட்ட ஒரு 30% பார்த்திங்கன்னா தென்மேற்கு நமக்கு பருவத்தில் வந்து மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வருடம் இந்த மாதிரி நம்ம பருவமழை பெய்யும் காலங்களில் விவசாயிகள் வந்து தவறாமல் இந்த மழைநீர் சேகரிப்பு முறைகளை கையாண்டால் தான் பயிர் மழைநீர் வந்து பயிர்களுக்கும் பயன்பட்டு நம்ம கிணற்றுகளுக்கும் நீர் ஒரு ரீசார்ஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிலங்களில் வந்து நம்ம பண்ணைக்குட்டைகளை அமைச்சு வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பண்ணைக்குட்டைகளை அமைக்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவருக்கும் இந்த அரசாங்கம் வந்து பல்வேறு நிலைகள் அதுக்கு வந்து உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தொழில்நுட்ப உதவிகள் வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை நீங்கள் அணுகலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ நம்ம வந்து அனைத்து இந்த மழைநீர் சேகரிப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரத்து கால்வாய்கள் இது வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கால்வாய் பகுதியில் வந்து வேண்டாத செடிகள் நிறைய அடைச்சிட்ருக்கோம். இது வந்து ஒரு கிராமத்தில் அந்த மக்களே நம்ம கூடி அந்த கால்வாயில் இருக்கிற செடிகளை வந்து அகற்றணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பருவமழையில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேயும் நிறையா கண்மாய்கள் ஏரிகள் பெரிய பெரிய ஏரிகள் இருக்கலாம். அடுத்து வடகிழக்கு பருவமழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரிகள்லாம் நிரம்புறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். கடந்த வருடம் அனைத்து ஏரிகளும் நிரம்பியிருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த வருடம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குளங்களையும் நம்ம வந்து அந்த ஊர் பராமரிப்புன்ற முறையில் தூர்வாரலாம், வேண்டாத செடிகளை நம்ம அகற்றலாம், அந்த கரைகளை வந்து நம்ம சரி செய்யலாம். ஒரு சிக்கனமான சாகுபடி முறைகளை கையாளும் போது பார்த்திங்கன்னா அந்த சேமித்த முறைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உதாரணம் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடியில் அதிகமான தண்ணீர் தேவைப்படுது. நெல் சாகுபடியில் நம்ம வந்து அரசாங்கம் சரி, தமிழக அரசும் சரி, வேளாண்மை பல்கலைக்கழகமும் இப்போ திருந்தைய நெல் சாகுபடி அதிகமாக பயன்படுத்திகிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த முறையை கையாளும் போது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நீரை சிக்கனப்படுத்துறதுக்கும் மகசூலுக்கு பெருகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரும்பு சாகுபடினா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கரும்பு சாகுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதனால் பல்வேறு முறைகளில் வந்து நம்ம மழைநீர் சேகரித்துக்கும் ஒரு பக்கம் முயற்சி செய்யணும். சேகரித்த மழைநீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கும் விவசாயிகள் ரெண்டும் செய்தோம்னா கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் விவசாயத்தில் நம்ம ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்.